தமிழினத்திற்கு முள்ளிவாய்க்காலில் நேர்ந்த பேரழிவிற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு புதிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஜூன் 6ஆம் தேதி லண்டன் மாநகரில் நடைபெறும் காமன்வெல்த் என்கின்ற பொதுநல நாடுகளின் பொருளாதார மாநாட்டிற்கு இலங்கை நாட்டின் தடி அரசு தலைவர் ராஜபக்சே வருகிறார். நம்முடைய இனத்தை லட்சக்கணக்கில் அழித்த இனப்படுகொலை வெறியன் 2010ஆம் ஆண்டு அந்த இனப்பகைவன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கு உரையாற்ற வருகிறார் என்று அறிந்ததும் லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தை விட்டு வெளியேற முடியாமல் முற்றுகையிட்டு தடுத்தவர்கள் பிரித்தானியா வாழ் தமிழ் மக்கள். உலகெங்கும் அப்பொழுது பிரித்தானிய தமிழ் மக்களின் பெருமை பரவிற்று. தமிழ்நாட்டு தமிழர்கள் பெருமிதம் கொண்டோம். இன்றைக்கு இன்னும் கூடுதலான மாற்றங்கள் சர்வதேச அரங்கில் நிகழ்ந்திருக்கும் வேளையில் அந்த ராஜபக்சே வருகிறார். ஐநா மன்றம் அமர்த்திய ஒரு மனித உரிமை விசாரணை குழு ராஜபக்சேயைச் சேர்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் தமிழின படுகொலை மட்டுமல்ல மனித குலத்திற்கு எதிரான குற்றம் இழைத்தவர்கள் என்று கூறியிருக்கிறது. இவ்வளவு காலம் கழித்து கடந்த மார்ச் மாதம் ஐநா மன்றத்தின் மனித உரிமை கவுன்சிலில் ஒரு தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது. அது முழு அளவில் நாம் மனநிறைவு அடையக்கூடிய தீர்மானம் இல்லை என்றாலும் முதலாக ஐநா மன்றத்தின் மனித உரிமை அரங்கத்தில் போர் குற்றங்கள் இலங்கையில் நடந்திருக்கின்றன, தமிழ் மக்கள் கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இதன் மீது விசாரணை வேண்டும், நடவடிக்கை வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். அந்த அளவிற்கு அது நம்முடைய பேரழிவை, தமிழினத்துக்கு நேர்ந்த இனப்படுகொலையை உலகெங்கும் கொண்டு செல்ல, உலகத்தில் உள்ள மக்களை அறிய செய்ய ஒரு புதிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, சேனல் 4 என்ற லண்டன் தொலைக்காட்சி நம் இனத்திற்கு சிங்கள கொடியவர்கள் இழைத்த அநீதிகளை, நம் இனம் எவ்வளவு கொடூரமாக இனப்படுகொலை செய்யப்பட்டது என்பதை புதிய சான்றுகளோடு காட்சிப்படுத்தி வெளியிட்டது. உலகத்தில் இன்றைக்கு இலங்கையில் தமிழின படுகொலை நடந்திருக்கிறது, போர்க்குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, விசாரிக்க வேண்டும், அதற்கு நடவடிக்கை வேண்டும் என்ற கருத்து வளர்ந்து வரும் காலம். இந்த நேரத்தில் ராஜபக்சே லண்டன் வருவது மிக கொடுமையாகும். மனித உரிமை பற்றி பேசும் நாடுகள் கவனிக்க வேண்டும். ராஜபக்சேயை மனிதகுல பகைவனாக ஒதுக்கி வைக்க வேண்டிய நாடுகள், மனித உரிமைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாடுகள் அந்த ராஜபக்சேயை அழைத்து மாநாடு நடத்துவது நேர் முரணாக உள்ளது. இருந்தாலும் இதுதான் இன்றைய சர்வதேச நிலை என்பதை தமிழர்களாகிய நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்குள் நாம் நம்முடைய உரிமையை நிலைநாட்ட, நம் இனத்திற்கு நேர்ந்த அவலங்களுக்கு பதிலடி கொடுக்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். ராஜபக்சே விமான நிலையத்தை விட்டு வெளியே வர முடியாமல் இந்த தடவையும் முற்றுகை போராட்டம் நடைபெற வேண்டும். பிரித்தானிய பெருமக்கள், ஐரோப்பிய புலம்பெயர் தமிழ் மக்கள் இந்த வரலாற்று கடமையை செய்தால் முள்ளிவாய்க்காலில் கேள்வி கேட்பாரற்று நாதியற்ற இனமாக நம் மக்கள் அழிந்தார்களே, அதற்கு ஒரு சிறு பதில், ஒரு சிறு நியாயம் செய்ததாக அது அமையும். கடந்த 2010ஆம் ஆண்டை விட
இன்றைக்கு உலக சூழ்நிலை மாறி இருக்கிறது. 2010ஆம் ஆண்டு இருந்ததை விட இன்றைக்கு உலகம் இலங்கையில் தமிழினம் அழிக்கப்பட்ட, இனப்படுகொலை செய்யப்பட்ட கொடூரத்தை புரிந்திருக்கிறது. நாடுகள் பல ஆதரவாக வந்திருக்கின்றன. இன்னொன்று இயற்கை சூழ்நிலை. 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பிரித்தானிய தமிழ் பெருமக்கள் ஹீத்ரூ விமான நிலையத்தை முற்றுகையிட்ட பொழுது கடும் குளிர், தாங்க முடியாத குளிர். ஆனாலும் நெஞ்சில் எரிந்து கொண்டிருந்த கனல், அந்த நெருப்பு அந்த குளிரை போக்கி உங்களை அங்கே திரட்டியது. இன்றைக்கு இந்த கோடையில் அப்படிப்பட்ட குளிர் இல்லை. எனவே இயல்பாக இயற்கையும் கூட நமக்கு சாதகமாக இந்த நேரத்தில் இருக்கிறது. இதை பயன்படுத்தி புலம்பெயர் தமிழ் மக்கள் பெருந்திரளாக, முன்னைவிட பெருந்திரளாக, முன்னைவிட ஒரு வாய்ப்பு சர்வதேச அரங்கிலே நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் பெருந்திரளாக திரண்டு, ராஜபக்சே வெளியே வர முடியவில்லை, அந்த காமன்வெல்த் பொருளாதார கருத்தரங்கில் கலந்து கொள்ள முடியவில்லை, முக்காடு போட்டுக்கொண்டு நாட்டுக்கு திரும்பினார் என்ற செய்தி வந்தால், முள்ளிவாய்க்காலில் இறந்த, முல்லைத்தீவில் கொல்லப்பட்ட 1.5 லட்சம் தமிழ் மக்களுக்கு நாம் ஒரு சிறு காணிக்கை செய்ததாக அமையும். அந்த தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு காணிக்கை என்ற வகையில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலே இருக்கும் நாங்கள் அதற்கு ஊக்கம் தரும் கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் நேரடியாக பங்கு கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். அதேவேளை இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய அதிகாரிகள், அமைச்சர்கள், ராஜபக்சேயின் உறவினர்கள் அத்தனை பேரையும் தமிழ் மக்கள், தமிழ்நாட்டிலே உள்ள இன உணர்வு அமைப்புகள் போராடி விரட்டி அடித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாட்டிலும் இலங்கை இனப்படுகொலை குற்றவாளிகள், அந்த கும்பலை சேர்ந்தவர்கள், அவர்களின் உறவினர்கள் சுலபமாக எளிதாக வர முடியாது. இந்த நிலையின் காரணமாக ராஜபக்சேயின் உறவினர்கள் ராமேஸ்வரத்தில் விரட்டி அடிக்கப்பட்டது பிறகு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசுக்கு, டெல்லி அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கையிலிருந்து சிங்கள அமைச்சர்களோ அதிகாரிகளோ வந்தால் மாநில அரசுக்கு தெரிவிக்காமல் அவர்களை அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எதிரான மனநிலை, கொந்தளிப்பு தமிழ் மக்களிடம் இருக்கிறது. அதனாலே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது. எனவே இலங்கையிலிருந்து சிங்கள அமைச்சர்களோ அவர்களை சேர்ந்தவர்களோ அதிகாரிகளோ வந்தால் தமிழக அரசினுடைய ஒப்புதலை பெற வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை இந்திய அரசு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருக்கிறார். அதை இந்திய அரசும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே நம் இனத்தை அழித்த குற்றவாளிகள் இந்த பூமி பந்தில் எங்கு போனாலும் நாம் வாழும் இடங்களில் எல்லாம் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு வருகின்ற 6ஆம் தேதி ராஜபக்சேயை விரட்டி அடிக்க வீறு கொண்டு திரளுங்கள் தமிழர்களே. நம்முடைய முள்ளிவாய்க்கால் மக்களுக்கு நாம் செலுத்தும் சிறு காணிக்கை என்ற வகையில் விரட்டி அடிக்க திரளுங்கள் என்று தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி சார்பில் உங்களை உறவோடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன்.